குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா 22,195 வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் சேலரி வந்து எதுக்கு அதிகமோ அந்த ஆர்டரில் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேர் வந்து சேலரியை விட்டுருங்க ப்ரோ, எனக்கு வந்து போஸ்டிங் சூப்பராக இருக்கணும், அப்படி வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து எல்லாருமே கேர்ள்ஸுக்கு கூட இந்த போஸ்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை வைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ், அதுவுமே அந்த போஸ்டிங் வந்து நம்ம ஜோனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்காது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஜோனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் வைக்கலாம். தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் பாயிண்ட்ஸ் மேன் வைக்கலாம். சரிங்களா? இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டியூட்டி பார்க்க வில்லிங்கு, சரிங்களா, அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் மேனை வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைங்க, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வைங்க. சரிங்களா? சதர்ன் ரயில்வேல அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற போஸ்டிங்கே இல்லை, அந்த போஸ்டிங்கை விட்டுடலாம். இல்லை நான் நைட் டியூட்டிலாம் பார்க்குறது எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் மேனை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்காதீங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் மேனில் மினிமம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நைட் டியூட்டியாவது வரும். சில ஸ்டேஷனில் 2 நைட் டியூட்டியாவது பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைனு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பப்ளிக் என்கொயரிலாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கோப்புமே வந்து ஆனால் பாயிண்ட்ஸ் மேனில் சூப்பராக இருக்கும். நிறைய உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதி போகிறதுக்கு எல்லா இதுலேயுமே வாய்ப்பு இருக்குது. பட் பாயிண்ட்ஸ் மேனில் கொஞ்சம் அதிகமாகவே அது இருக்குது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. லேடிஸாக இருந்தால் நைட் டியூட்டி வேணாம்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி சிக்னல் அண்ட் டெலிகாம் கொடுக்கலாம். ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸாக அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன். ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸாக அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ட்ரெயின் லைட் அண்ட் ஏசி, இது வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்ஸ்த் ப்ரிஃபரன்ஸாக அசிஸ்டன்ட் பிரிட்ஜு அது கொடுக்கலாம். செவன்த் ப்ரிஃபரன்ஸாக அசிஸ்டன்ட் டிஆர்டி ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். எயித்து ப்ரிஃபரன்ஸாக அசிஸ்டன்ட் பர்மனண்ட் வே. நைன்த் ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினை கொடுங்க. லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர் கிரேட் 4 கொடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ட்ராக் மெயின்டனரில் வந்து வேகன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து அது வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ராக்லேலாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லேடிஸ்லாம் வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. அதில் சேலரி மற்ற போஸ்டிங் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் அலவன்ஸ் மட்டும் தான் வரும். உங்களுக்கு சேலரி மைண்டில் இருக்குன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நைட் டியூட்டி நினச்சிலாம் வந்து பயப்படாதீங்க. நைட் டியூட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேனே பெருசாக இருக்காது. நைட் டியூட்டினா உங்களுக்கு மினிமம் 1 வரும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து 2 வரும். அதுவும் வந்து நிறைய இதில் நைட் டியூட்டி இருக்காது. இப்போ இந்த டிஎல் அண்ட் ஏசி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு நைட் டியூட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, அதெல்லாம் கம்பல்சரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ் மேன்லாம் ஒன்று பார்க்கணுன்னா ஒன்று வந்து ஈஸி தான் நமக்கு. அந்த ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒரு நடுவில் ஒரு 4 மணி நேரம் இருக்காது. அந்த 4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டியூட்டியில் அதான் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நைட் டியூட்டி அலவன்ஸுமே அதுக்கு வந்து வரும். ஸோ யோசிச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் மேன் வந்து கொஞ்சம் சூப்பர் போஸ்ட் தான். ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. ஆனால் உங்களுக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், குழந்தைங்களாம் இருக்குது, டெய்லி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் மேனை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்காதீங்க மக்களே. சரிங்களா? இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குரூப் டி ரிலேட்டடாக வந்து வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவை மேக் பண்ணுறேன். பை.